அம்மா மாடிக்கு வர சொன்னிச்சித்த. மாடிக்கா? மாடியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க பாக்கியா? ராஜா மாமா, ரோஜா அத்தை, அம்மா 3 பேர் தான் இருக்காங்க. ஆ சரி. பாக்கியா, இதழ் கார்த்திகோட ரூமில் இருக்கா, அவளை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. சரித்த, நான் பார்த்துக்கிறேன். ஏன் எல்லாரும் ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க? உன்னையும் வேகமாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? என்ன பாக்கியா சொல்கிற? எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்களா? அப்படிதான் இருந்த மாதிரி தெரிஞ்சது. சரி, ஒன்றும் இல்லை, நீ போய் பாரு. சரி பாக்கியா, நான் போய் பார்க்குறேன். நீ கார்த்திகோட ரூமில் போய் கார்த்திக்கிட்டேயும் இதை சொல்லிட்டு இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ. சரித்த. கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜா மாமா உண்மையை சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? நம்ம கிட்ட ஏதாவது சொன்னா வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே பேசலாம். அவரு சொல்லலையா, இல்லை சொன்னாரா? சொன்னா செம்பாக்கா ஒத்துப்பாங்களா? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? கண்மணி, என்னாச்சுமா? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? இல்லை மாமா, திடீர்னு வர சொன்னீங்களே, அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைம்மா, செம்பாக்காக்கு தெளிவான ஒரு விஷயம் வேணும்னு கேட்டாங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் உன்னையும் கார்த்திகையும் வர சொன்னேன். நீ ஒன்றும் பயப்படாத. சரிங்க மாமா. அக்கா கேளுக்கா, உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளு. கண்மணி, அது ஒன்றும் இல்லை கண்ணு. உனக்கும் மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். யாரையுமே வேணாங்கிற. எதனாலன்னு கேட்டால் அதுக்கும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிற. அதான் உன் மனசில் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன் கண்ணு. அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. மாப்பிள்ளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேணான்னு தான் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அண்ணி. இல்லை கண்ணு, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் எங்கள்கிட்ட சொல்லு. நீ நல்ல தைரியமான பொண்ணாச்சே, ஏன் இப்படி பயந்து பயந்து பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. கண்மணி, நீ யார்கிட்ட பேசுற? இவ்வளவு பதட்டப்படுறதுக்கு உன்னோட அண்ணி தானே. அவங்க உன்ட்ட எப்படி பேசுறாங்க பழகுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு பதட்டப்படுற? அதுவும் இல்லாம வேற யார் நிக்கிறா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரோஜா நிக்கிறா, அப்புறம் நான் நிக்கிறேன். இதுக்கு மேல என்ன பதட்டப்படுறதுக்கு இருக்கு? நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பேசு. என்ன கார்த்திக் ஜி, நான் சொல்றது உண்மைதானே? ப்ரோ, நான் பாட்டுக்கு 7 நிக்கிறேன், ஏன் ப்ரோ கோத்து விடுறீங்க? கண்மணி, இது உன்னோட லைஃப் டி. உன்னோட லைஃப்ல யார் வேணும் யார் வேணாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். அப்படி ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருப்பல, அதை சொல்லுடி. நல்லா தைரியமா சொல்லு, இதுல என்ன இருக்கு? எம்மாடி, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பலமா. நீங்க 2 பேரும் இங்க மாடியில நின்றுட்டு இருந்தீங்களே, அதை வச்சு நான் கேட்கறேம்மா. நீயும் கார்த்திக் தம்பியும் ஏதாவது மனசுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்களாமா? இந்த கேள்விக்கு நீங்க 2 பேருமே தான் பதில் சொல்லணும். ஆமா அண்ணி, நான் கார்த்திகை தான் லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. கார்த்திக் தம்பி. செம்பாக்கா சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து பதில் எதுவும் வரலையே? உங்க வீட்டு பொண்ணே பதில் சொல்லிட்டாங்களேக்கா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? எனக்கு கண்மணிய மனசார ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் செம்பாக்கா. என்னக்கா, இப்போ உனக்கு திருப்தியா? 2 பேரும் அவங்க வாயால இருந்தே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு. ஏன் கண்ணுங்களா, உங்களுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்ல. இதை முன்னாடி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ராஜா கல்யாணத்தோட சேர்த்து உங்க கல்யாணத்தையும் முடிச்சிருக்கலாம்ல. கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இதில் அவரோட குழந்தை தான் தெரிஞ்சா என்ன ஆகும்? செம்பாக்கா, இது எப்படி மறைச்சிக்கிட்டு நான் கல்யாணம் பண்றது? இப்போ நான் அதை சொல்லணுமா வேணாமா? ஒண்ணுமே புரியலையே. கார்த்திக்கும் இதை பத்தி வாயவே திறக்கல. ராஜா மாமாவும் சொன்னாரா என்னன்னு தெரியல. இப்போ இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தம்பி, மாமா கிட்ட பேசிட்டு சட்டப்பட்டுன்னு அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்டா. ஏன்னா கண்மணிக்கும் நிறைய மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்கு. மாமாவோட கடையில எல்லாம் சும்மாவே இருக்க முடியலையா, வந்துகிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை. அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா, நர்ஸுக்கு வேற படிச்சிருக்கா, எங்களுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுங்கன்னு வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதான் சீக்கிரமா ஒரு கல்யாணத்துக்கு பண்ணி முடிச்சிடலாம்டா. அதுவும் இல்லாம பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணுதுங்க? ஹாஸ்பிட்டல் போதுங்க, வீட்டுக்கு வருதுங்க, இப்படியே சுத்திக்கிட்டு இருக்குங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சா அதுங்க ஒரு பாட்டுக்கு தனியா ஒரு இடத்துல இருக்குங்கல்ல. கார்த்திக் தம்பி, நீங்க ஏற்கனவே உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் கேட்கறேன். இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னா வேற யார்கிட்டயாவது கேட்கணுமா தம்பி, இல்ல நாங்க யார்கிட்டயாவது வந்து பேசணுமா? அதுக்காக கேட்கறேன் தம்பி. இல்ல செம்பாக்கா, அப்படிலாம் எனக்காகன்னு யாருமே இல்ல. நீங்க யார்கிட்டயும் கேட்கவும் தேவையில்ல. சரிப்பா தம்பி, அப்ப மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? அவர் கீழே தான் இருக்காரு, சாப்பிடதான் வந்தாரு. இப்பவே போய் பேசிடுவோம். அண்ணி, அண்ணன் இங்கதான் இருக்காரா? ஆமா கண்ணு, சாப்பாட்டு டைமுக்கு வருவார்ல. இப்ப வந்திருக்காரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு உட்காந்துருப்பாரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தானே கடைக்கு போவாரு. அந்த டைம்ல பேசிடுவோம், வாங்க. சரிங்க அண்ணி. கார்த்திக், ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ.
கார்த்திக் சாரி, என்னால எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே முடியல. டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்துச்சு. நீங்களும் கண்மணியும் மேல நின்னுட்டு இருந்ததை பார்த்த உடனே செம்பாக்கா என்கிட்ட வேகமா வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. நானும் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. அதனாலதான் கார்த்திக் உங்ககிட்ட என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல. பரவாயில்ல ப்ரோ, நான் சும்மா தான் மேலே நின்றுட்டு இருந்தோம். செம்பாக்கா பார்க்கும்போது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதனால நாங்களும் மைண்ட் ப்ரிப்பேர்டா தான் இருந்தோம். சரி சரி. அப்புறம் கார்த்திக், நான் இது வரைக்கும் இதழ் உங்களோட குழந்தை தானே யார்கிட்டயுமே சொல்லல. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்றதையும் நான் யார்கிட்டயும் சொல்லல. அதனால நீங்க அந்த பொய் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. யார்கிட்டயும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருங்க, ஓகேவா? சரி ஓகே, கீழே வாங்க. மாமா கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிடலாம். அதுக்கப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்புறம் என்ன, டாக்டருக்கும் நர்ஸுக்கும் கல்யாணம் தான். என்னங்கம்மா, பாப்பா என்ன சொல்லுது? சந்தோஷமா இருக்கா? இல்ல நாங்க ஏதாவது டார்ச்சர் எதுவும் பண்றோமா? ஐயோ, என்னங்கண்ணே நீங்க வேற. என் பொண்ணு சொன்னா கூட நான் நம்புவேனா? எப்படிப்பட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க? தங்கமா வைரமா? ஐயோ, சொல்லிக்கிட்டே போலாம். விலையை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பெத்து வச்சிருக்கீங்கன்னு. அவர் கூட இருக்கும்போது எப்படி நீங்க எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? அவர் எப்படி அவரை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நாங்க நம்ப முடியும்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க பிள்ளை என் பிள்ளைய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. எங்க எல்லாரையும் விட அவரு தான் நல்லா பாத்துக்கிறாரு. 2 நாள் என் பிள்ளை எங்களை தேடினோடனே அடுத்த நாளே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இங்கே உடனே வாங்க, 10 நாள் நீங்க இருந்துட்டு தான் போங்கன்னு சொன்னோன்னே எனக்குலாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாண்ணே. அடுத்து எப்படா நம்ம பிள்ளைய பார்ப்போம், எப்படா நம்ம பிள்ளைகிட்ட ஆசையாக உட்காந்து பேசுவோம், அப்படிதான் இருந்துச்சு. 2 நாளில் ஃபோன் பண்ணவும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டோம்ல நானும் என் பிள்ளையும். ஆனா உண்மையா சொல்றேன்னு, தாய் இல்லாத பிள்ளைனாலும் நல்ல பாசமான பிள்ளையா வளர்த்துருக்கீங்க. அவ்வளோ அன்பு கொடுக்குறாரு எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. என் பொண்ணா தேடிக்கிட்ட வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு. அதெல்லாம் நீங்க எந்த கவலையும் பட வேணாமா. தமிழ் மொழி மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. என் பையங்கிறதுக்காக சொல்லல, அவனோட வளர்ப்புல சிலது அவனாவே கத்துக்கிட்ட விஷயம் தான். நான் எதையுமே இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்கல. அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். அவங்க அம்மா தான் அவனை நல்லா பாத்துக்குவாங்க. அப்புறம் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வராதா, அவனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு அமையாதான்னு நானுமே ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு தான் இருந்தேன். அது கடைசியில உங்க பொண்ணு தான் அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வச்சவங்கம்மா. ஆமாண்ணே, ரொம்ப உண்மையா சொன்னீங்க. கரெக்டு தான் நீங்க சொன்னதெல்லாம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சாரதா, சாரதா உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. அண்ணே எதுக்குண்ணே? என் பொண்ணு அனுப்புறேன். எதுக்கு அவங்கள வேலை வாங்குறீங்க? அவங்களும் வயசானவங்க தானே. அட இருங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்பதான் வந்திருக்கீங்க, உங்களுக்கே கலப்பா இருக்கும். நீங்க போய் காப்பி போட்டுட்டு நிப்பீங்களா? அதெல்லாம் பாத்துக்கலாமா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தங்கச்சி தானே, கொஞ்ச நாள் கோவமா இருந்தா அப்புறம் மறுபடியும் வந்து என் கூடயே சேர்ந்துக்கிட்டா. ஓ அப்படிங்களா? சேர்ந்துக்கிட்டாங்களா? சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். அது தமிழுக்கு அவ பிள்ளைய கட்டி வைக்கலன்னு கோவம், அதனால இருந்தா. இப்ப பரவாயில்ல, சேர்ந்துக்கிட்டா. காப்பி குடிச்சிட்டு கிளம்புங்கம்மா. இங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. தமிழுக்கும் தங்க புஷ்பத்துக்கும் கல்யாணம் ஆயிட்டு நம்ம கோயிலுக்கே போல இல்லையா? சரி, அதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆமாண்ணே, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். என்னது, இந்த பிச்சைக்கார நாய்ங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரணுமா? இவளுக்கு சொகுசா இங்க உட்காந்து பல்ல காமிச்சு பேசிட்டு இருப்பாளுங்க. நான் டீ எடுத்துட்டு வந்து இவளுக்கு கொடுத்து சேவை செய்யணும். இதுக்குதான் என்ன வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பண்ண போற அலப்பறையில இவளுக்கு இந்த வீட்டை விட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விடல. என் பேரு சாரதா இல்ல. என்ன சாரதா, அங்கேயே நின்னுட்ட? வா, வந்து டீயை கொடு. இதோ வரேனே, வரேன். அம்மாடி, இந்தாம்மா டீ எடுத்துக்கோ. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? நீ ஏன் உன் வீட்டுக்காரோட வரவே மாட்டேங்கிற? அவரு ஃபாரின்ல இருக்காரு. நானும் என் பொண்ணும் தான் இங்க இருக்கோம். ஓ அப்படியா, ஃபாரினுக்கு போயிட்டாரா? சரி சரி. ஆமா, உன் பொண்ணுங்க? அது கொஞ்சம் கல்யாண வேலையை அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தேனா, அதனால மாமியார் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கேன். அவ அங்கதான் இருக்கா. எங்க மாமியார் நல்லா பாத்துக்குவாங்க. எப்பா, புருஷன் ஒரு இடத்துல, பொண்டாட்டி ஒரு இடத்துல, புள்ள ஒரு இடத்துல. என்னம்மா அது? குடும்பம்னா எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கிறது தான். இப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது பேர் குடும்பமே இல்ல. புரியுதுமா, இருந்தாலும் என்ன பண்றது, சூழ்நிலை அது மாதிரி இருக்கே. உன் வீட்டுக்காரு உங்க எல்லாரையும் தனியா இங்க தவிக்க விட்டுட்டு காசு பணம் தான் முக்கியம்னு ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. நீ கல்யாண வேலை தான் எனக்கு முக்கியம், என் புள்ள கூட எனக்கு பெருசு இல்லைன்னு கொண்டு போய் உங்க மாமியார் வீட்டுல விட்டுட்ட. என்னம்மா அது, குடும்பமாவே தெரியல. எல்லாரும் இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கீங்க. எனக்கெல்லாம் இப்படி இருக்கவே சுத்தமா பிடிக்காதுப்பா. நாளை என் புள்ள என் புருஷனெல்லாம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ வீட்டுக்கு போயிட்டா. ஆனா என்னாலலாம் அப்படிலாம் ஒன்ன மாதிரிலாம் இருக்க முடியாது. அத்தை, அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்க தெரியும். நீ ஒன்னும் யாருக்கும் கிளாஸ் எடுக்க வேணாம். டீயை கொடுத்துட்டு கிளம்பு. எப்பா, நான் இப்ப என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்கணும்னு அழகா எடுத்து சொன்னேன். உனக்கு உன் பொண்டாட்டி குடும்பத்தை சொன்னோனே கோவம் பொத்துக்கிட்டு வருதோ?
அம்மா உண்மையாவே சொல்றேன், இங்க சுயநலம்னு எதுவும் இல்ல. அவங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. இங்க இருந்து மாமாக்கு காசு பணம் பத்தல, அதனால ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறாங்க. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்க வீட்டு கடன் அடைக்கணும், அவங்க பொண்ணை படிக்க வைக்கணும்னு அவங்களுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு. அதனால ஃபாரினுக்கு போயிருக்காரு. இதனால ஒன்றும் தப்பு இல்லையம்மா. எல்லாரோட சூழ்நிலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாதுல. இல்லம்மா புஷ்பா, நீயும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பத்தியா? காசு பணம் எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். நம்மளுக்குன்னு குடும்பம், நம்மளுக்குன்னு வாழ்க்கை, நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இழக்குது பாரு இந்த பொண்ணு. அதுக்காக தான் சொன்னேன், இந்த சின்ன வயசுல போய் இப்படி தனித்தனியா இருக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இல்ல அவங்க பாத்துப்பாங்க, நீ விட்டுடுன்னு சொல்லிட்டேன். சும்மா எதுக்கு நோய் நோய்னு அவங்கள போட்டு குத்திக்கிட்டே இருக்க? அவங்களே ஏற்கனவே ஃபாரின்ல வீட்டுக்காரர் இருக்காருன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நோய் 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 நோய்னு பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருக்க. போய் டீயை கொடுத்துட்டு வேலையை பாரு போ. சரிப்பா, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நீங்க எப்படியோ உங்க குடும்பமா இருங்க, இல்ல பிரிஞ்சிருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நீ டீ எடுத்துக்கோமா. இல்ல வேண்டாமா, டீ குடிக்கணும் போல இல்ல, நீங்க அம்மாக்கு கொடுங்க. ஐய அம்மாடி, நான் சொன்னதுக்காகலாம் நீ டீ குடிக்காம இருக்காதம்மா. நான் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். ஒரு சின்ன வயசுல இப்படி பிரிஞ்சிருக்கேன்ற ஆதங்கத்துல சொன்னேன், வேற ஒன்றும் இல்லம்மா. நீ டீ எடுத்துக்கோ. இல்லம்மா எனக்கு வேண்டாம். அக்கா குடிக்கா. இல்ல குட்டிமா, உண்மையாவே எனக்கு டீ குடிக்கணும் போல இல்ல. லட்டு, அக்காவை கம்பல் பண்ணாத. அவங்களுக்கு இப்ப மூடு சரியில்லை, நம்ம அவங்கள வெளியே கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம். ஆ சரிங்க. ஆனா உங்க அத்தை பேசினது ரொம்ப தப்புங்க. பாவம் எங்க அக்கா. தப்புன்றதுனாலதான் வாய மூட சொன்னேன். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் வீட்டுல சேர்க்காதுன்னு. நீ தான் நான் சொல்றதே கேட்கல. சரி விடுங்க, பாத்துக்கலாம். இந்தாங்கம்மா, நீங்க டீ எடுத்துக்கோங்க. உங்க பெரிய பொண்ணு வாழ்க்கை தான் அப்படி இப்படி போயிடுச்சு. உங்க ரெண்டாவது பொண்ணு நல்லபடியா செட்டில் பண்ணிட்டீங்கல்ல. நல்ல பெரிய ஃபேமிலியில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பையனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா பாத்துக்குவாப்ல. காசு பணத்துக்கு பஞ்சமே இல்ல. அடிக்கடி வந்துட்டு போங்க, 4 காசு எடுத்துட்டும் போலாம்ல. ஏய் சாரதா. ஐயோ இல்லண்ணே, 4 காசு தேவைப்பட்டா வாங்கிக்கிட்டு போலாம்லன்னு சொன்னேன். இது யாரு வீடு? அவங்க மருமக பிள்ளை வீடு தானே, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? என்னங்க நான் சொல்றது? அக்கா, நீ டீயும் கொடுக்க வேணாம், ஒரு மண்ணு கொடுக்க வேணாம். நீ உள்ள போ. என்ன தமிழ், கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இப்படி பொண்டாட்டி வீட்டுக்கு சப்போர்ட் பண்ற? ஆனா நீயும் நல்லா மாறிட்டப்பா. சாரதா, நீ உள்ள போ. ஓ, அப்ப யாருக்குமே டீ வேணாமா? ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். இஞ்சி ஏலக்காலாம் நிறைய தட்டி வர போட்டேனே, எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டீங்க. சரி, கீழே நாய்க்கு தான் கொட்டணும். பூர்ணி அக்கா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எங்க அத்தைக்கு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு சத்தியமா நானும் எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் இது மாதிரி அவங்கள பேச விட மாட்டேன்க்கா. ப்ளீஸ்க்கா, சாரி. உங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ தமிழ், நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அவங்க ஏதோ ஒரு ஆதகத்துல பேசிட்டாங்க, விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. அக்கா அம்மா, நீங்க 2 பேரும் வாங்க, ரூமுக்கு போலாம். அம்மா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவ அப்படிதான் நாக்குல நரம்பே இல்லாம பேசுவா. நீங்க போங்கம்மா, தங்க புஷ்பம் கூப்பிடுறால. ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போலாம். சரிங்கண்ணே. கண்ணு, பூர்ணி போமா. சரிங்கப்பா. ஏன்பா அந்த அத்தை இப்படி இருக்கு? இப்படியா போய் பேசுவாங்க ஒருத்தவங்க கிட்ட? ஐயோ, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப என்னப்பா பண்றது? தமிழ், நான் தான் அப்பவே உங்ககிட்ட கேட்டேன்ல, இவளை ஏத்துக்கலாமா வேணாமான்னு. எல்லாருமே வேணான்னு நினைச்சோம். தங்க புஷ்பம் மட்டும்தான் அவங்க இருக்கட்டும்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரி இவ பண்ணிட்டு இருக்கா. சரி விடு, பாத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஏதாவது பேசினானா சாரதாவை நானே வீட்டை விட்டு வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவேன். சரி கிளம்புப்பா, நேரமாவது. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிப்பா. சாய், அம்மா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன்டி. நம்ம பேசாம அம்மாக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோமா? நாளைக்கு மட்டும் அம்மா அழவே கூடாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஃபன் பண்ணலாமா? என்ன பண்ண முடியும் ஜனனி? இன்ட்ரெஸ்டிங்கானா எப்படி? ஏதாவது பண்ணுவோம் சாய். இந்த சமைச்சு கொடுக்கறது, இல்லை வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கறது, இல்லை அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுப்போம். வேணா கேக் பண்ணுறியா? கேக்கெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் செய்யும் போதே அவங்க டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னால் கூட சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி செய்கிறது? இல்லை பேக்கிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அப்படி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? சாப்பாடெல்லாம் அம்மாவுக்கு பெருசாக எதுவுமே பிடிக்காது. வேற ஏதாவது சொல்லு. இப்படி வேணா ட்ரை பண்ணலாமா? பொட்டிக்கில் ஏதாவது அழகா மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, அதை போட்டு பார்த்து நானும் மேக்கப் போட்டு விடுறேன். அப்படியே ஏதாவது ட்ரை பண்ணலாமா? அம்மா போட்டுப்பாங்களா? போட மாட்டாங்க தான், ஆனால் போட வைப்போம். சரி, என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வர? ஏதாவது வித்தியாசமா இருக்கா? மாடர்னாக இருந்தாலும் ஓகே, ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் ஓகே. மாடர்னா அம்மா போட வாய்ப்பே இல்லை. ட்ரெடிஷ்னலாக வேணா லெஹங்காஸ் நிறைய வந்திருக்கு, அதில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? சூப்பர் சூப்பர். இது மாதிரி தான் கேட்டேன். டிஃப்ரெண்ட்டாக லெஹங்கா, இல்லைனா இந்த கல்யாண பொண்ணெல்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி சாரீஸு அப்படி சொல்கிறேன். டிசைனர் சாரீஸ்லாம் நல்லா ஜிகு ஜிகுன்னு அப்படி கேட்குறேன்டி. பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஜனனி, ஆனால் அம்மா போடுவாங்களான்னு தான் தெரியல. அதுவும் பர்டிகுலராக நாளைக்கு அந்த ஆளோட நினைவு நாளில் எப்படியும் அம்மா சோகமாக தான் இருப்பாங்க. அப்போ எப்படி நம்ம அவங்கள சிரிக்க வச்சு ஃபன் பண்ண முடியும்? ட்ரை பண்ணலாம் சாய். ஒரு வருஷமும் நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அம்மா. இந்த வருஷமாவது அவங்கள நம்ம ஃபன் பண்ண வைப்போமே. சும்மா ட்ரை பண்ணுவோம். ஆரியனாவையும் வர சொல்லியிருக்கேன்டி. நிலாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அங்கே அதிசயமே. எப்படி பர்மிஷன் கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏய், அவங்கள ஏன்டி டிஸ்டர்ப் பண்ற? இந்த நிலாவை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்குடி. என்னடி கேரக்டர் அவலாம்? சே,
விடுடி. ஆனா அவ கேட்ட கேள்வி ஒண்ணு நச்சுன்னு என் மைண்டுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குடி. அவ என்ன தெரியுமா கேட்டா, இதுவே உங்க அண்ணன்றதுனால நீ சப்போர்ட் பண்ற, ஒருவேளை இப்படி ஒரு பையனை நீயா லவ் பண்ணியிருந்து அப்புறமா உனக்கு அவரை பத்தியோட உண்மை எல்லாமே தெரிஞ்சதுன்னா அந்த பாஸ்ட் லைஃப் கேவலமா இருந்துச்சுன்னா நீ ஒத்துப்பியான்னு ஒரு வார்த்தை கேட்டா. எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருந்தது. பட் நானும் நினைக்கிறேன் நம்ம ஆதியனாங்கிறதுனால தான் நம்ம சப்போர்ட் பண்றோன்னு. ஓகே, இருந்தாலும் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணி அவளையும் டார்ச்சர் பண்ண வேணாமே தான் நான் எதுவுமே இப்போ அவங்க விஷயத்துல கண்டுக்கிறது இல்ல. ஆமா, கேள்விப்பட்டேன். லாஸ்ட் டைம் ரொம்ப கேவலமா திட்டுவாங்க அவகிட்ட. அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? யாரு, அண்ணாவா? ஆமாமா, ஆதியனா தான் சொன்னாங்க. ரொம்ப அழுதுட்டாலாமே. ஆமாண்டி, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. நீங்களாம் காசு பணம் வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட எதுவுமே இல்லைன்றதுனால தானே என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க. அப்படி இப்படின்னு பேசிட்டா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, இவனை என்னென்னமோ இழுத்து பேசுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரி கேட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நீயும் வேணாம், உன் சவகாசமும் வேணான்னு ஓடி வந்துட்டியா? ஆமா சாய், ஆனா ஆதியா பாவண்டி, ரொம்ப கஷ்டம்தான். அவ ஒரு மாதிரி இப்படியும் பேசுறா அப்படியும் பேசுறா. எந்த நேரத்துல எப்படி பேசுவான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் குழம்பி இருக்கா, அவ்வளவுதான். நல்லா தெளிவாயிட்டானா அப்புறம் நம்ம கிட்ட எல்லாம் நல்லா ஜாலியா பேசுவான்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். பாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஏதோ ஒரு டாபிக் எங்கெங்கயோ கொண்டு போய் நிலா கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம். சரி வா, இப்ப நம்ம அம்மாக்கு என்ன சூஸ் பண்ணலாம் அதை சொல்லு. அம்மா தானே வரல, பேசாம பொட்டிக் போய் ஏதாவது சூஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாமா? சரி, ஓகே, போலாம் வா. என்னப்பா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்னாச்சு? என்னங்க, நம்ம கண்மணியோட கல்யாண விஷயமா பேசுறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோங்க. கண்மணியோட கல்யாண விஷயமா? என்ன சம்பா சொல்ற? ஆமாங்க, பக்கத்திலே நெய்ய வச்சுக்கிட்டு எதுக்கு வெண்ணைக்கு தெருவான மலைஞ்சுக்கிட்டு இருக்கணும்? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு சம்பா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. அது வந்துங்க, நம்ம கண்மணிக்கும் கார்த்திக் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு யோசனையா இருக்கு. யோசனையா இருக்கா? யோசனையா இருக்குன்னு நீயே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? கேட்டோங்க. கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? நீங்களே ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். கண்மணி, என்னம்மா செம்பா என்னென்னமா சொல்லிட்டு இருக்கா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அண்ணா, பயப்படாம சொல்லு கண்ணு, செம்பா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணே. கார்த்திக் தம்பி, நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கும் கண்மணியை பிடிச்சிருக்கா? ஆமாண்ணே. பரவாயில்லையே, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பிடிச்சிருக்கா. அதுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு தயங்குறீங்க? அட ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எனக்கு கார்த்திக் தான் பிடிக்கும், ஆமா எனக்கு கண்மணியை தான் பிடிக்கும் நான் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வைக்கப்பட்டு கொஞ்சம் அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இது கூடவா புரியல உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல செம்பா, நம்மளுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதான் அந்த வெக்கம் அது எல்லாம் மறந்து போச்சு. மறக்கும். ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க. ஏமா கண்மணி, எத்தனை நாளா கேட்டுட்டு இருந்தேன் உங்ககிட்ட, இந்த மாப்பிள்ள சரியா அந்த மாப்பிள்ள ஓகேவான்னு. அப்பவே சொல்லிருக்கலாம்ல, இல்லன்னு எனக்கு கார்த்திகை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. இப்போ வந்து சொல்றேன். இல்லண்ணே, அது வந்து சரி, நாங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்பா, எதுவும் பிரச்சனையா? கார்த்திக், உங்க வீட்டுல யார்கிட்டயாவது நாங்க பேசணுமா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எங்க வீட்டு சைடு எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். என்னோட முடிவை நானே எடுத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் கண்மணி மூஞ்சி சோகமா இருக்கு? அதான் நாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டோமே. கண்மணி, அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, நல்லா ஃப்ரீயா இரு. இதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திடலாம். என்னால ஃபுல்லா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல ரோஜா. எனக்கு இதழோட விஷயம் தெரிஞ்சா எப்படி இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எல்லாம் சரின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க. ஆனா கார்த்திகோட மேட்ரு தெரிஞ்சா இவங்கெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட என்னால சொல்ல முடியல. என் கண்ணெல்லாம் சுத்தமா என்னை ஏத்துக்காது. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க ரோஜா. அதான் பயமா இருக்கு. உங்க மாமா இருக்கும்போது உனக்கு என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ராஜா மாமா பாத்துக்குவாரு, நீ விடு. அவரையும் எவ்வளவு தாண்டி டிஸ்டர்ப் பண்றது? உங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்காக யோசிச்சு உங்க இதை நீங்க விட்டுறாதீங்க. இந்த குடுகுடு கிளவி மாதிரி கருத்து சொல்ற விஷயத்த நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வை. நீயும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண போறது உறுதியாயிடுச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்னடி வேணும் கிறுக்கி? தம்பி, என்னப்பா ஜாதகம் பார்த்துட்டு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாமா? மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு எப்படி ஜாதி மதம் பார்க்க கூடாதோ அதே மாதிரி ஜாதகமும் பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன். தேவையில்லாம எதுக்கு மாமா? கார்த்திக்கு கண்மணி பிடிச்சிருக்கு, கண்மணிக்கு கார்த்திகை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஜாதகம் வந்து சொன்னாதான் நம்புவீங்களோ? சரிதான்ப்பா, இருந்தாலும் அம்மாலாம் ஒத்துக்கணும்ல. ஜாதகம் பார்க்காம அம்மா எப்படி ஒத்துக்கும்? அதெல்லாம் பேசிக்கலாமாமா, ஒன்னும் இல்ல. இப்ப உங்க மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஜாதகத்துல ஏதாவது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மறுபடியும் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைப்பீங்க. எதுக்கு? அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் ஜாதகமாவது ஜலதோஷமாவது எதுக்கு தேவையில்லாம? நம்மால ரைமிங்ல பின்றாரே, ஜாதகமாவது ஜலதோஷமாவது சம்பந்தமே இல்லாம ரைமிங் பண்றதா இந்த ஆளுக்கு வேலை.
சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் ஜாதகம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். அப்புறம் கார்த்திக் தம்பி, பெரியவங்க யாரும் இல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு. உங்களோட மனசுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் கேளுங்க. எங்களுக்கு கண்மணிக்கு இவ்வளவு போடணும் அவ்வளவு போடணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கு. இருந்தாலும் உங்களுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும்ல, கண்மணி இவ்வளவு போட்டுட்டு வரணும், இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு, அதை மட்டும் சொல்லுங்க. அதை நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வரேன். கார்த்திக் இவ்வளவு வேகமா போறாரு, ஒருவேளை உண்மையை சொல்லிடுவாரோ? ஏய் என்னடி ஒரு நிமிஷம் ஆள் இவ்வளோ வேகமா போறாரு? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? தெரியலடி, அதான் பயமா இருக்கு. கண்மணி அங்க பாரு கார்த்திக. அண்ணே, உங்களுக்குலாம் இதழ் என்னோட ஃப்ரெண்டோட குழந்தையா தான் தெரியும். ஆனா இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். கார்த்திக், ராஜா ப்ரோ, நான் பேசிக்கிறேன் ப்ரோ, ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் இதழ் என் ஃப்ரெண்டோட குழந்தையா தான் தெரியும். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, இதழ் வேற யாரும் இல்லை, என்னோட பொண்ணு. ஆமாங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதழ் என் பொண்ணு தான். நான் என்னோட வாழ்க்கையில நடந்த உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என்னை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்களோட விருப்பம். நீங்க அதை முடிவு பண்ணிட்டு என்கிட்ட சொன்னா போதும். ஆனா உண்மையா சொல்லணும்னா, நான் கண்மணியை நல்லா பார்த்துப்பேன். அவதான் எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு. எனக்கு அந்த நினைப்பு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதழ் அவளை அம்மாவாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. கண்மணிக்கும் இதழ்னா ரொம்ப உயிர். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இதழ் குட்டி, வா போலாம்.